Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. அதன் மூலியமா பிரியன் இவருடைய சுண்டு வரல லைட்டா கீறி அவருடைய ரத்தத்தை எடுக்கும் ஒரு துணியில ஏதோ எழுதுறாங்க. என்ன வார்த்தைலாம் தெரியல. ஏதோ எழுதி அதை அப்படியே மடிச்சு ஒரு தாயத்து மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயும் சுத்தி வைக்கிறாங்க. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரீவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு வழக்கம் போல உங்களுக்காக ஒரு தரமான உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்காக 2 உண்மை சம்பவத்தை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சம்பவம் 30 மினிட்ஸுக்கு மேல வந்ததுன்னா அடுத்த சம்பவத்தை நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். பட் கண்டிப்பா இன்னைக்கு சம்பவத்துல 2 இன்சிடென்ட்டும் போஸ்ட் பண்ணிடுவேன்னு நானும் நம்புறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் அமானுஷமான பயங்கரமான பேய் சம்பவம் நடந்திருக்கா? அப்படி நடந்த அந்த பேய் சம்பவத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிருப்பீங்க. பட் யாருமே அந்த ஒரு விஷயத்தை நம்பி இருக்க மாட்டாங்க. அப்படி ரொம்பவே திகில் சம்பவம் உங்க லைஃப்ல உண்மையிலே நடந்ததுன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க சென்ட் பண்ற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஓவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறோம் உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர். இவரோட நேம் மயூர பிரியன். இவர் நாமக்கல்லையும் சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் இவரோட லைஃப்லயும் சரி இவங்க அம்மா லைஃப்ல மொத்தமா 2 தடவை இவங்க குடும்பத்திலே நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா 2000வது வருஷம் நாமக்கல். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பிரியன். அந்த சமயம் அவங்க அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் வயசு சின்னதான். அந்த 2000வது வருஷத்துல சொல்ல போனா 24 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. அண்ட் அந்த டைம்ல பிரியன் இவங்க அம்மா இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காலையில வேலைக்கு போவாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலத்துக்கு மேலதான் ரிட்டர்ன் வீட்டுக்கும் வருவாங்க. இது மட்டும் இல்லாம அந்த 24 வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல இருக்கிற பர்டிகுலர் அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பிரியன் இவங்க அம்மா இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதா இருந்தா டைமிங் பஸ் தான் இருக்கும். காலையில போறது ஈஸியா போயிடலாம். பட் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றது மட்டும் டைமிங் பஸ் தான் இருக்கும். அப்படி ஒரு பஸ் மிஸ் பண்ணாலும் அடுத்த பஸ் வர்றதுக்கு ஒரு சில மணி நேரங்களும் ஆகும். ஆனா அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கும் வராங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் வேலை அதிகமா வச்சிடுறாங்க. இதனால கம்பெனில இருந்து லேட்டா தான் கிளம்பியிருக்காங்க. லேட்டா கிளம்பினாலும் அந்த டைமிங் பஸ்ஸை பிடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க. இதுல இவங்க வீட்டுக்கிட்ட அந்த பஸ் எக்ஸாக்டா வீட்டுக்கிட்டலாம் இறங்காது. அந்த இடத்துல ஒரு ஒத்தையடி பாதையா இருக்கும். அங்க இறக்கி விட்டுட்டு பஸ் வேற ரூட்டுக்கா போயிடும். இப்ப அந்த ஒத்தையடி பாதையில இருந்து அம்மா இவங்களும் ரொம்ப தூரம் நடந்து வீட்டுக்கு வர வேண்டியும் இருக்கும். அண்ட் நைட்டு அந்த ஒத்தையடி பாதை கொஞ்சம் அமானுஷமா தான் இருக்கும். இதுக்காகவே பிரியன் இவங்க அம்மாவோட பாட்டி, அந்த சமயம் பிரியன் அவங்க அம்மாவுக்கு கல்யாணமும் ஆகல. அந்த சமயம் அவங்க வயசு ஒரு 20 தான் இருக்கும். இதனால பிரியன் அவங்க அம்மாவோட பாட்டி தான் பொண்ணை வந்து சேஃபா கூட்டிட்டு வரதுக்காக பஸ் எப்ப வரும், எப்ப நம்ம பொண்ணு வருவாங்க அப்படின்னு பாட்டி இவங்களும் அந்த பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களையும் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பாட்டி வரல. அம்மா இவங்க மட்டும்தான் இறங்கி அந்த இருட்டான ஒத்தையடி பாதையில தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் பஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் என்ன அம்மாவை காணோம், அந்த இடமே காலியா இருக்கு. சரி அவங்களுக்கு வேற வேலை இருக்கும் போல இருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்னு இவங்களும் அந்த இருட்டுல எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இந்த காத்து கருப்பு சிஸ்டர் ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த சமயம் வயசு பொண்ணா இருக்கிற பிரியன் அவங்க அம்மாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க பின்னாடி இருந்து யாரோ இவங்களை பிடிச்சி தள்ளியும் விட்டுருக்காங்க. தள்ளி விட்ட அதிர்ச்சியில இவங்களும் கீழே விழுந்து யாராவது தள்ளி விட்டா அப்படின்னு ஒரு பயத்தோட திரும்பி பார்த்தா அந்த இடமே இருட்டா இருக்கு. ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அண்ட் ஆட்கள் நடந்து வந்ததுக்கான சின்ன சத்தம் கூட கேட்கல. இவங்களும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஒத்தடி பாதையை பத்தி அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப இவங்க எடுத்து வச்ச ஒரு சில ஸ்டெப், அதாவது கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடி இருந்து யாரோ நடந்து வர சத்தம், சடனா நடந்து வர சத்தம் இவங்களுக்கும் கேக்குது. கேட்ட உடனே அம்மா இவங்களும் பயப்படுறாங்க. பயந்து திரும்பியும் பாக்குறாங்க. யார் அது, யாரோ ஆளுங்க வராங்க போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தைரியமாவும் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இது கொஞ்சம் டேஞ்சரான ஒத்தடி பாதை. இந்த இடத்துல இவங்க தனியா வரதே கொஞ்சம் பயந்தான். இப்ப ஆட்கள் வர அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி யாரு வரா, யாரா இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு இவங்களும் திரும்பி பார்த்திருக்காங்க. பட்
சத்தம் கேட்குதே தவிர இவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அங்கே ஆட்கள்னு யாருமே இல்லை. கொஞ்சம் இருட்டு இருக்கு, பட் அந்த இருட்டிலையும் ஆளுங்க நின்னாங்கன்னா ரொம்பவே தெளிவாக தெரிவாங்க ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல நடந்து வர சத்தம் மட்டும்தான் கேட்குதே தவிர ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு இன்னும் பயத்தை அதிகரிக்குது. புரிஞ்சு போச்சுடா, சம்திங் எதுவும் இங்கே வந்துருச்சு, நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு அவங்களும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு வேகமாக ஓடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி ஏதோ ஒன்று துரத்திட்டு வந்திருக்கு. ஃபைனலாக ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டுக்கிட்டையும் வந்துட்டாங்க. வீட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் மூச்சு ரொம்பவே வாங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக வந்திருக்காங்க, ரொம்ப அதிகமாகவும் பயந்துருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்த சமயம் வீட்டில் அவங்க அம்மாவும் இல்லை, அதாவது பிரியன் அவங்க பாட்டியும் இல்லை. இதனாலே இப்படி நமக்கு ஃபீல் ஆன இந்த ஒரு விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு பிரியன் அவங்க அம்மாவும் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டி அவங்களும் வராங்க. வழக்கம் போல் இவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை நைட்டும் தூங்குறாங்க. இப்படியே அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் பிரியன் இவங்க அம்மா வேலைக்கும் போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சேம் அதே மாதிரியான அமானுஷமான அனுபவத்தை அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படியே ரெண்டாவது தடவையாக அந்த மாதிரி விஷயத்த ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமலும் போயிடுது. இப்படி சடனாக உடம்பு சரியில்லாத விஷயம் பாட்டி இவங்களுக்கும் பெருசாக தெரியல, ஏதோ சாதாரண காய்ச்சலாக தான் இருக்கும் அப்படின்னா அவங்களும் இந்த வீட்டு வைத்தியெல்லாம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில். ஆனால் என்னதான் பாட்டி இவங்க அந்த வைத்தியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்க உடம்புல ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போகிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் தான் இது சரி பண்ண முடியும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு டைஃபாய்டு இருக்குன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் அதுக்குண்டான மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த டைஃபாய்டு வந்ததுன்னா அது உடம்பை விட்டு சரியாய் நம்ம நல்ல நிலைமையில தேடி வரதுக்கே கிட்டத்தட்ட 1 மாசமும் ஆகும். அது போல தான் பாட்டி இவங்களும் அவங்க பொண்ணை வீட்டில் வச்சு அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. இப்படியே 1 மாசமும் போதும். 1 மாசம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பார்த்தா அப்பவும் சரியாகலை. அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த வாமிட் வரதா இருக்கட்டும், அந்த உடல் எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-55 கிலோ இருந்தவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோ கிட்ட வெயிட்டும் கம்மியாகி ஆளு பார்க்கறதுக்கே ரொம்பவே பரிதாபமாக இருக்காங்க. இதை பார்த்த பாட்டி இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கு. என்னடா இது, 1 மாசம் தாண்டி 2வது மாசமே வந்துருச்சு. அண்ட் அடிக்கடி நம்ம டாக்டருக்கும் போயிட்டு வந்துட்டோம், அவங்க கொடுத்த எல்லா மெடிசனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் என் பொண்ணுக்கு இன்னமும் சரியாகலை அப்படின்னு பாட்டி இவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இது மருந்து மாத்திரையால தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லையோ, சரி இதை வேற விதமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. அவங்க இந்த கோவிலில் ஹனுமான் வேஷமும் போடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அவரோட உடம்புல ஆஞ்சநேயர் சாமியும் வருவாங்க. சரி இவன் கிட்ட கேட்டால் ஏதாச்சும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு, டேய் இந்த மாதிரிலாம் நடக்குது என்னன்னு தெரியல, பாப்பாவுக்கு 1 மாசமும் உடம்பும் சரியில்லை, டாக்டர்கிட்டலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் இப்போ வரைக்கும் சரியாகலை, எனக்கு என்னவோ இது மருந்து மாத்திரையால சரி பண்ணுற மாதிரி தெரியல, கொஞ்சம் நீ பார்த்து என்னன்னு சொல்ல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரோட சாமி வரல. ஸோ அவராலையும் ஒரு சில இந்த கெட்ட விஷயம் பக்கத்தில் இருந்ததுன்னா அதை கணிக்கக்கூடிய கொஞ்சம் சத்தியம் இருக்கு. அதனால அவரும் அதை பயன்படுத்தி உண்மையிலேயே இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த சமயம் அவருக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, அதை பற்றி எதுவுமே இவங்க கிட்டையும் சொல்லல. உடனே அந்த இடத்துல வேப்பிலெல்லாம் இருக்கு, அதை எடுத்து பிரியன் அவங்க அம்மா வடிச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது பண்ணதுக்கப்புறம் அவங்க உடம்பு ஓரளவுக்கு தேருது, கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. இந்த ஒரு விஷயத்த கண் கூட பிரியன் அவங்க பாட்டியும் ஃபீல் பண்றாங்க. ஓகே நம்ம பொண்ணுக்கு சரியாயிரும் அப்படின்னு அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டிட்டு வந்த 1-2 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட உடம்ப நாளுக்கு நாள் மோசமாகிறத பார்த்து அவங்க ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மலையில் இந்த உடம்பெல்லாம் முடியாமல் இருந்தாங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இடமும் சொன்னார். அந்த இடத்துல அவங்க அம்மாவும் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த பச்சையிலெல்லாம் அரைச்சி அதை ஒரு மூலிகை மாதிரி இவங்க கிட்ட கொடுத்து குடிக்கவும் வைக்கிறாங்க. இந்த மருந்து குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இவங்களும் பயங்கரமாக வாமிட் பண்ணுறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மருந்து கொடுத்தவங்களும் சொல்கிறாங்க, இந்த மருந்து குடிச்சா அப்படி தான் இருக்கும், மற்றபடி எதுவுமே ஆகாது, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, வீட்டுக்கு கூட்டு போயிருங்க, நாளைக்கு நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு அதை இட்லி கூட சேர்த்து கொடுங்க, கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் பாட்டி அவங்களும் அவங்க பொண்ணுக்கு சமைச்சும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் நடக்க முடியாமல் இருந்தால் அவங்களும் எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே பொண்ணுக்கு எல்லா விஷயமும் சரியாயிட்டே வருது, நம்ம கோயிலுக்கு போகலாம், ஆல்ரெடி அந்த மருந்து கொடுத்த இடத்துல கோயிலுக்கும் போக சொன்னாங்க, இப்போதான் பொண்ணால் நடக்க முடியுதுல, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கோயிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் ஒரு ஐயனார் கோவிலும் இருக்குது, அந்த கோயிலுக்கும் போகிறாங்க. ஏன்னா பொண்ணுக்கு ஆல்மோஸ்ட் உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வேண்ட போகிறாங்க.
கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இங்க அம்மா இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அப்படி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. அப்ப அந்த கோவில்ல இருந்த பூசாரி அவர் உடம்புல சாமி வந்து டைரக்டா எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியன் இவங்க அம்மா கிட்ட தான் வராங்க. இவங்க கிட்ட வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ எப்படி என் எல்லைக்குள்ள வருவ அண்ட் என் ஆளுங்களை நீ தொடுவ அப்படின்னு அந்த இடத்துல சரமாரியா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்து பிரியன் அவங்க பாட்டி கொஞ்சம் மிரண்டு போறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படியே வாய பொழுந்த மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சாமி வந்த பூசாரி அவர் என்ன பண்றாருன்னா அந்த கோவிலோட சூளத்துல குத்தின எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்து அதை இப்ப பேய் பிடிச்சிருக்கு பாத்தீங்களா பிரியன் அவங்க அம்மா, அவங்க தலையில இருந்து கால் வரைக்கும் அதை வச்சு அப்படி தேய்ச்சி எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த ஒரு சில செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருந்து ஏதோ கருப்பான உருவம் அப்படியே உடம்ப விட்டு தனியா வெளியில வரது அங்க இருக்கிற பாட்டியா இருக்கட்டும் அண்ட் பொதுமக்களா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்து மிரண்டும் போறாங்க. அப்பதான் பாட்டி இவங்களுக்கும் புரியுது, அப்ப என் பொண்ணுக்கு இத்தனை நாள் பேய் தான் பிடிச்சிட்டு இருந்ததாம், அதுதான் என் பொண்ணு இப்படி ஆட்டி வச்சிருக்கா அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல பயங்கரமா அழும்போது அப்ப அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா அந்த கருப்புருவம் அந்த இடத்த விட்டு அலறி அடிச்சிட்டும் கோவிலை விட்டு வெளியில ஓடுது. வெளில ஓடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை சுத்தி இருக்கிற இந்த நாய்ங்க, இந்த தெரு நாய்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கருப்புருவத்தை பயங்கரமா துரத்திட்டு ஓடவும் ஆரம்பிக்குது. அப்படி துரத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற நாய்ங்க எல்லாமே ஒண்ணு கூடுது. ஃபர்ஸ்ட் 2 நாய் குலைக்க ஆரம்பிச்சது, அப்படியே 2 நாளாச்சு, 4 8 அப்படின்ற மாதிரி நிறைய நாய்கள் குலைச்சிட்டு போய் அங்க இருக்கிற அந்த கருப்புருவத்தை அப்படியே சுத்து போட்டுருது. அடுத்து அந்த கருப்புருவம் அங்க இருந்து நகர முடியாத அளவுக்கு. இப்போ கோவில இருக்கிற இந்த பூசாரி அவர் உடம்புல சாமி வந்திருக்குல்ல, அவரும் கோவிலை விட்டு வெளியிலயும் வராரு. இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போனா அந்த பேய் அங்க இருக்கிற திருநாய்கள் கிட்ட மாட்டிட்டு இருக்குல்ல, டைரக்டா அந்த உருவத்துக்கிட்டையும் போறாரு. அந்த உருவத்தோட தலைமுடியை பிடிச்சு அப்படி இழுத்துட்டும் வராரு. அப்படி இழுத்துட்டு வந்தவர் டைரக்டா கோவில் உள்ளதான் இழுத்துட்டும் வராரு. இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தலைமுடியோட பிடிச்சு அப்படியே அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோவில்ல பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி உட்கார வச்சிருக்கிற அந்த பெண் பேய் கிட்ட எந்தவித பேச்சுவார்த்தையுமே நடத்தல. அந்த கோவிலே வச்சு அந்த பேயை வெளுன்னு வெளுத்தும் வாங்குறாங்க. வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாம உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டாலும் நீ இங்க இருந்து வெளியில போய் கண்டிப்பா வேற ஏதாச்சும் உடம்ப நீ பிடிக்க வேண்டியிருக்கும் அண்ட் உன்னால மறுபடியும் மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க. இதனால இந்த கோவிலை விட்டு உன்னால எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு உன்னை நான் இந்த கோயிலுக்குள்ளேயே சொல்ல போனா என் காலடிக்குள்ளேயே உன்னை நான் அடக்கி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோவில் ஆளுங்கிட்ட வந்து ஒரு சொம்பும் கேட்கறாங்க. உடனே அந்த சொம்பை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வெள்ளை துணியில மஞ்சளை தடவி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இது எல்லாமே ரெடியா இருக்கு. ஒரு எலுமிச்சை பழமும் எடுக்கிறாங்க. அந்த ஐயனார் கோவில்ல பெரிய அருவாலும் இருக்கும். அந்த அருவால்ல அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே அறுத்து அதை 2ஆ பிச்சு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த பேய்க்கு அப்படி சுத்தி போடுற மாதிரி ஏதோ பண்ணாங்களாம். அதை போட்டதுக்கு அப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து அப்படியே இந்த ஜூஸை பிழிகிற மாதிரி பிழிஞ்சு அப்படியே அதுக்குள்ளவே அந்த எலுமிச்சை பழத்தையும் போட்டு அந்த மஞ்சள் துணியை வந்து அந்த சொம்போட மேல் பகுதியில வச்சு அதை அப்படியே டைட்டா கட்டுறாங்க. இதை பாட்டி அண்ட் பாதிக்கப்பட்ட பிரியன் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு அடுத்து இந்த உருவத்தை பார்க்கலாம்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த பேயும் காணும். என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அப்பதான் ஒரு விஷயமும் புரியுது. இப்ப இங்க இருந்த அந்த பேயை தான் இப்ப இதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படி அடைச்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலோட ஒரு மூளை பகுதியில பள்ளமும் தோன்றாங்க. பள்ளம் தோண்டி அந்த சொம்பை அதில் வச்சு புதைச்சு அதுக்கு மேல ஒரு வேப்ப மரத்தோட செடியை நட்டும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பூசாரி இங்க இருக்கிற மக்கள் கிட்ட பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. இதுக்கப்புறம் இந்த ஆன்மாவால மட்டும் இல்ல மற்ற எந்த ஆன்மாவாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா என்ன தெரியுவாங்க, அந்த ஆன்மா இருக்கிற தளம் தெரியாம நான் அடிச்சிடுறேன், உங்களுக்கு எப்பவுமே நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப பாட்டி அண்ட் பிரியன் அவங்க அம்மாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரியன் அவங்க அம்மாவும் வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனா அடுத்த ஒரு சில வாரத்திலேயே அவங்க உடம்பு பழைய நிலைமைக்கும் வர ஆரம்பிக்குது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இழந்த அந்த எடையும் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே நார்மல் சகஜ வாழ்க்கைக்கும் அவங்க திரும்புறாங்க. இப்போ எந்த பேய் பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் பிரியன் அவங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரியன் இவரும் பிறக்கிறாரு. அந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது பிரியன் இவரும் காலேஜ் செகண்ட் இயரும் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இது வரைக்கும் பிரியன் இவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க பாட்டி சொன்ன பேய் கதை அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்ன பேய் கதை அப்படின்னு இது மட்டும் இல்லாம இந்த பேய் படத்தெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது வரைக்கும் நம்ம பேய்லாம் பார்த்தது இல்லை, ஸோ அதனால ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச இவருக்கும் போன வருஷம் தான் 2024 இவரோட லைஃப்ல ஒரு பேய் சம்பவமும் நடந்திருக்கு. அதுலயும் போன வருஷம் 2024 தானே அரண்மனை 4 படமும் வந்தது. அந்த படம் பார்க்க நைட் ஷோ போகும்போது தான் இவரோட லைஃப்லயும் ஒரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. போன வருஷம் அதாவது 2024 இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண பிரியன் அவருடைய கிளாஸ் ஃப்ரெண்டு ஒரு நண்பர் 2 பேருமே என்ன பிளான் பண்றாங்கன்னா, டேய்
பேய் படம் ஒன்று வந்திருக்கு அரண்மனை 4 போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது டேய் நைட்டு தான் போக முடியும், டே டைமில் கஷ்டம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி டேய் நைட் ஷோ போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெடியாரு, நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த 2 பேருமே இங்கேருந்து தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நைட்டும் பிளான் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு 9 மணிக்கும் பிரியன் இவரும் வீட்டில் இருந்தும் கிளம்புறாரு. டேரெக்டாக ஃப்ரெண்டை பார்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பைக்கில் ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போகிறாரு. அண்ட் அங்கேருந்து அப்படியே ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு 9:30 மணிக்கு போல் அங்கேருந்து தேட்டர் கொஞ்சம் தூரமாகவும் இருக்கும். அப்படியே 2 பேருமே ஜாலியாக பேசிட்டும் போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கிற அந்த ஒரு வழியில் சடனாக வண்டி ஆஃப் ஆயிடுது. என்னடா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா நைட் டைமில் வண்டி ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகல. சரி பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பெட்ரோல் டேங்க்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்ரோல் ஒரு துளி கூட இல்லை. அப்போதான் இவங்களும் யோசிக்கிறாங்க, ஐயையோ வர அவசரத்தில் பெட்ரோல் போடலையே அப்படின்னு வண்டியை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டும் போகிறாங்க. இவங்க நேரம் அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்கு. அப்படியே பெட்ரோலை போட்டுட்டு டேரெக்டாக அங்கே இருந்து தேட்டருக்கும் போகிறாங்க. கரெக்டாக படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களும் போயிட்டாங்க. படத்தை பார்த்துட்டு லேட் நைட் இல்லை நடுராத்திரி தான் இவங்களும் அந்த தேட்டரை விட்டு வெளியிலையும் கிளம்புறாங்க. திரும்ப தேட்டரை விட்டு பைக்கில் இவங்களும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஆஃப் ஆச்சும் சேம் அதே இடத்துல மறுபடியும் வண்டி ஆஃப் ஆகுது. இது என்னடா திரும்ப பிரச்சனை, ஒருவேளை மறுபடியும் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அப்படின்னு டேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பெட்ரோல்லாம் வீட்டுக்கு போகிற அளவுக்கு தாராளமாகவே இருக்கு. அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்போ தான் பிரியன் இவர் யோசிக்கிறாரு, டேய் இங்கே நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல, பேசாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா வண்டி இருக்குது அவன்கிட்ட சொல்லி நம்மளை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிடலாம், வண்டியை கூட நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு டேரெக்டாக வண்டியை தள்ளிக்கிட்டே அப்படியே அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொஞ்சம் நடக்கிற தூரம் தான். அப்படியே 2 பேருமே அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டை எழுப்பி ஃப்ரெண்டு வீட்டில் வண்டியை விட்டுட்டு டேய் வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறா அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் இவங்க 2 பேரை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காரு. பட் வர வழியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 3 பசங்களும் சேஃபாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிரியன் இவரை வந்து அந்த ஒத்தையடி பாதை இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பஸ்ல இறங்குவாங்க பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துலயும் அவரை ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கிருந்து பிரியன் இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா இவர் வீட்டில் வந்து விட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ட்ராப் பண்ண வந்த ஃப்ரெண்டுக்கு இன்னும் லேட் ஆயிரும் அப்படின்னு அவரும் டேய் இங்கேருந்து நடந்து போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிட்டர்ன் வீட்டுக்கும் போயிடுறாரு. இப்போ பிரியன் இவரும் அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே முச்சந்தியும் இருக்கு. அதாவது 3 தெரு சந்திக்கிற ஒரு இடம். மோஸ்ட்டாக இந்த முச்சந்தி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிறைய இந்த காத்து கருப்போடு சேர்த்துட்டு இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த கழிப்பெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மோஸ்ட்டாக அதிகமாக இப்போ வரைக்கும் நிறைய ஊர்களில் ஏன் நிறைய சிட்டியில் கூட அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த முச்சந்தி அப்படின்ற ஒரு இடத்த வந்து பிரியன் இவரும் அப்படி கிராஸ் பண்றாரு. அப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ எதையோ இந்த கழிப்பு எடுத்துட்டும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்த இவரும் தெரியாதனமா இருட்டுல அப்படி காலை வச்சு ஒரே நசுக்கிட்டு இருக்காரு. பிரியன் இவருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கு, ஐயோ இது மெரிச்சிட்டுமே அப்படின்னு. இவர் என்ன பண்றாருன்னா டைரக்டா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு கையை கால்லாம் கழுவுறாரு. இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வந்தாருன்னா கையை கால்லாம் கழுவ மாட்டாரு. ஆனா அந்த சமயம் இந்த மாதிரி விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் கையை கால்லாம் கழுவிட்டு சைலண்டா ரூம்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அம்மா பயங்கரமா திட்டுறாங்க, டேய் உன்னை படத்துக்கு தான் போக சொன்னேன், அதுக்கு நீ இவ்வளவு லேட்டா நீ வருவியா, இப்ப போய் தூங்கு, ஏதா இருந்தாலும் உனக்கு காலையில இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பிரியன் இவரும் சரி காலைல தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா போயிட்டு படுத்துக்கிறாரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல அப்பா அம்மா பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப லேட்டா வர்றது அண்ட் எந்த இன்ஃபர்மேஷனும் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு பயங்கரமா திட்டிருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா பிரியன் இவரோட கசின்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு போல இருக்கு. ஆனா இந்த சைட்ல பிரியன் இவரு புக் எடுத்து படிக்கிறத வீட்டுல இருக்கிற யாருமே பார்த்ததே இல்லை போல இருக்கு. அதனால இவரு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரு உஷாராயிராரு. அடுத்து என்கிட்ட தான் வருவாங்க, பேசாம நான் எவன் பாஸ் ஆனானோ அவன் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அந்த கசின் வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாரு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு அவங்க கசின் வீட்டில் தான் தங்கியும் இருக்காரு. அன்னைக்கு கசின் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த நடுராத்திரி யாரோ ஒருத்தவங்க டே பிரியா ஆக்சுவலாக இவரோட முழு பேரும் மயூர பிரியன். ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் பிரியன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த நைட் டைமில் யாரோ இவரை பிரியா அப்படின்னு யாரும் கூப்பிட இவரும் யாரும் அது நைட் டைமில் கூப்பிட்றா அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. ரூம் எல்லாமே இருட்டாக தான் இருக்குது. தூங்குற டைமில் யார் கூப்பிட்றான், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கண்ணை மூடும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சாஃப்டாக கூப்பிட்டு இருந்த அந்த குரல் திடீர்னு பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. டேய் பிரியா
எழுந்துடுறா அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த ஆக்ரோஷமான குரலை கேட்ட பிரியன் இவரும் பயங்கரமா பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற கசின் மத்த எல்லாருமே சைலண்டா தான் படுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த யார் பண்றா அப்படின்னு இவருக்கு சுத்தமா ஐடியாவும் இல்லை. இதுக்கப்புறம் கூட்டத்தோட கூட்டமா இவரும் சைலண்டா படுத்துக்கிறாரு. இப்படியே அடுத்த நாளும் வருது. சரி இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு இவரும் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காரு. அண்ட் அன்னைக்கும் நைட்டு தூங்கும் போது மறுபடியும் அந்த குரல் சாஃப்டாலாம் கூப்பிடல, அதே ஆக்ரோஷமா தான் டே பிரியா பிரியா இங்கே வான்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக கூப்பிட்றத பார்த்து இவருக்கு பயம் அப்படியே அள்ளு விட்டுது. உடனே அந்த நைட் டைம் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்துலேயே தான் சித்தி வீடு இருக்குது. இதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன். பிரியன் இவங்க வீடு, இவங்க கசின் வீடு, இவங்க சித்தி வீடு. பிரியன் இவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இவங்க கசின் வீடும் இருந்துட்டு இருக்கு. பக்கத்துலேயே அவங்க சித்தி வீடும் இருக்குது. சரி நம்ம கசின் வீட்டில் இருக்க வேண்டாம், பக்கத்தில் சித்தி வீடும் இருக்குது, போயிட்டு சித்தி வீட்டில் படுத்துக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து எந்திரிச்சு வந்து சித்தி வீட்லேயும் படுத்துக்கிறாரு. ஆனால் அங்கே படுத்துட்டு இருக்கும்போதும் மறுபடியும் அந்த குரல் கேட்குது. கேட்கும்போது இவரும் யோசிக்கிறாரு, யார் அது? அங்க இருக்கும்போது அந்த குரல் கேட்டது, இங்க இருக்கும்போது அந்த குரல் கேட்குது, யாரா இருக்கு அப்படின்னு. இப்போ சித்தி இவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து வாசல் கிட்டயும் நிக்கிறாரு. எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த வாசல்ல இருந்து பார்த்தா அந்த முச்சந்தி எதையும் மெரிச்சிட்டு வந்தார்ல, அந்த இடம் ரொம்பவே தெளிவாகவும் தெரியும். அப்படி வாசல் கிட்ட நிற்கும் போது அந்த முச்சந்தி கிட்ட யாரோ நிக்கிறது ரொம்பவே தெளிவாகவும் தெரியுது. இவரும் யார் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த மெயின் இரும்பு கேட்டிருக்கும் பாத்தீங்களா, அதை திறந்து வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த முச்சந்தி கிட்ட நிக்கிற ஏதோ ஒரு உருவம் பிரியன் இவர் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. அந்த முச்சந்திக்கும் இவங்க வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ரொம்பவே கிட்ட தான். அப்போ வரைக்கும் பிரியன் இவரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறது பேய் அப்படின்லாம் ஃபீல் ஆகல, வேற யாரும் நின்று என்ன பார்த்துட்டு இருக்காங்க, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு இவரும் அந்த கேட்டெல்லாம் தாண்டி வெளியே வராரு. வெளியில வந்து அந்த உருவம் நிற்குதுல, அங்க இருக்கிற அந்த உருவம் அதை நபர் நினைச்சு அவரும் பேச போலாம் அப்படின்னு கிட்ட போறாரு. பட் கிட்ட போக போக அங்க இருக்கிற அந்த உருவம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இவரும் என்ன இது, நாம பேசலான்னு கிட்ட வந்தா அது இங்க இருந்து தள்ளி போகுது அப்படின்னு அந்த உருவம் எங்க போகுதோ அது பின்னாடி இவரும் அப்படியே போயிட்டே இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் தான், இல்லை நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நாம இந்த இடத்தெல்லாம் தாண்டி போகக்கூடாது, நம்ம சைலண்டா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அப்படியே திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பின்னாடி ஏதோ ஒன்று வேகமாக வந்து இவரோட கணத்துல பலார்னு சப்பு நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பின்னாடி துரத்திட்டு வந்து ஏதோ ஒன்று இவரையும் அடிச்சிருக்கு. அப்படி அடிச்சதுல இவரும் அந்த இடத்துல மயக்கம் போட்டும் கீழே விழுந்துட்டு இருக்காரு. அப்படி விழுந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த நடுராத்திரியில ஒரு சில பேர் அந்த பக்கமா போயிருக்காங்க. அப்படி போனதுல ஒருத்தர் யாரோ கீழே விழுந்திருக்காங்களே, சின்ன பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு அவரும் எழுப்பி தண்ணியும் கொடுத்துருக்காங்க. தம்பி என்னாச்சு இங்க விழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல பிரியன் இவரும் பயங்கரமா பயந்துருக்காரு. இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட அங்கிருந்து எந்திரிச்சு டைரக்டா சித்தி வீட்டுக்கும் போயிடுறாரு. போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்டா அங்கேயே படுத்துக்கிறாரு. அவருடைய சித்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவருக்குள்ள பயம் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவும் இல்லை, அண்ட் தூங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் சித்தி இவங்களும் சரி பையனுக்கு எதனா சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிரியன் இவரை பார்த்தா பிரியன் இவரோட கண்ணத்துல அப்படியே இந்த கை அச்சு அப்படியே செவந்து போன மாதிரி இருக்கு. நைட் அடிச்ச அந்த அடியில, அதாவது பேய் அடிச்ச அந்த அடியில. இதை பார்த்து சித்தி இவங்களும் பதறி போறாங்க. டேய் என்னடாச்சு, என்ன இது கணத்துல அப்படின்னு சொல்ல இவரும் பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு தெரியாம பயத்துல உடம்புலாம் நடுக்கத்தோட உட்காந்துட்டு இருக்காரு. அப்பவே சித்தி இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு பையனுக்கு ஏதோ ஆயிருக்கு. டேய் நைட் எங்க போன, என்னாச்சு அப்படின்னு கேட்க பிரியன் இவரும் நைட் நடந்த விஷயத்த சொல்றாரு. நேத்துலாம் பக்கத்துல மாமா வீட்டுல தான் படுத்துட்டு இருந்தேன், அங்க படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு என்ன கூப்பிடுற மாதிரி இருந்தது. 2 நாளா இந்த ஒரு விஷயம் நடந்தது, பயத்துல இங்க வந்து படுத்துக்கிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஏதோ கூப்பிடுற மாதிரி சத்தமும் கேட்டது. சரி யாரா இருக்கும் அப்படின்னு நானும் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தேன். இந்த மாதிரி உருவத்தையும் பார்த்தேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அந்த இடத்துல யாரோ அடிச்ச மாதிரி இருந்தது, மயக்க போட்டு கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் யாரோ எழுப்பி விட நானும் இங்க வந்துட்டேன்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல சித்தி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சித்தி இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஏரியால இருக்கிற ஒரு முஸ்லீம் பாய் அவர்கிட்டயும் கூட்டு போறாங்க. ஏன்னா சித்தி இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு பையனுக்கு சம்திங் ஏதோ நடந்திருக்கு, பேய் அடிக்கிற லெவலுக்கு வந்திருக்குன்னா அது இவனை சும்மா விடாது அப்படின்னு அங்க இருக்கிற பாய் கிட்ட கூட்டு போனதுக்கு அப்புறம் பாயும் கிளியரா ஒரு விஷயமும் சொல்லிடுறாரு. உங்க பையனை ஒரு மோகினி பிசாசு தான் பின்தொடர்ந்துட்டு வந்திருக்கு, அந்த மோகினி பிசாசு இவன் பின்னாடி வரதுக்கு இவன் தான் காரணமா இருந்திருக்கான். அது எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் இவன் நைட்டு எங்கேயோ வெளியில போயிருக்கான். அப்படி வெளியில போற வழியில தான் அங்க
இருக்கிற அந்த ஆன்மாவும் அந்த வழியில சுத்திட்டு இருக்கிற அந்த மோகினி பிசாசும் இந்த பையனை பார்த்துருக்கு. இந்த பையனை மட்டும் இல்ல, இவன் கூட இருந்த மற்ற பசங்களையும் பார்த்துருக்கு. ஆனா அந்த சமயம் அந்த மோகினி பிசாசு இவனோட ஃப்ரெண்டை தான் டார்கெட் பண்ணி அவங்க வீட்டுக்கும் போயிருக்கு. பட் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் இருந்ததுனால அந்த சமயம் அந்த மோகினியால அந்த பையனை தொடக்கூட முடியல. இதனாலே அந்த மோகினி பிசாசு அவனை விட்டுட்டு சரி இவன் உடம்பு ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு டைரக்டா இவன்கிட்டயே வந்திருக்கும். அப்படி இவனை பின்தொடர்ந்து வர விஷயம் இவனுக்கும் தெரியாம இருந்திருக்கும். ஒரு சரியான சமயமா பார்த்து இவன் உடம்ப ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு அதுவும் யோசிச்சிருக்கு. சரி இவன் உடம்பு மட்டும் கொஞ்சம் அசுத்தப்படட்டும் அப்படின்றதுக்காக அதுவும் காத்திருந்திருக்கு. அதன் மூலியமா இவன் உடம்பு அந்த இரவு சமயத்துல வந்து கொஞ்சம் அசுத்தப்படுற மாதிரி இவங்க ஏரியால இருக்கிற முச்சந்தியில யாரோ அந்த சமயம் தான் இந்த கழிப்பு எடுத்துட்டும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்த வந்து இவனும் மெரிச்சிட்டும் போயிருக்கான். அதை மெரிச்சதுனால இவனோட உடம்பு அசுத்தமாயிருக்கு. அப்பவே அந்த ஆன்மா இவனை பொசஸ் பண்ணிருக்கு. ஆனா அந்த சமயம் இவனுக்கு அந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்திருக்கு. அந்த நைட் டைம்ல இவனை வெளியில கூப்பிடவும் முயற்சி பண்ணிருக்கு. ஆனா அந்த சமயம் இவன் கொஞ்சம் உஷாரா தான் இருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் பல முயற்சிகளுக்கு அப்புறம் இவனை எப்படியோ வெளியிலயும் கொண்டு வந்திருக்கு. ஆனா இவன் திரும்ப உஷாராய் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த மோகினி இவனை அரைஞ்சிருக்கு. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணிடலாம். ஏன்னா இவனும் வயசு பையன், இவனை தொடர்ந்துட்டு வந்த அந்த மோகினியும் வயசு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இதை கொஞ்சம் சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் என்னை நம்பி நீங்க வந்துட்டீங்க, கண்டிப்பா உங்க பையனா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்கால இருக்கிற அந்த பாய் அடுத்த 3 நாளைக்கு இவங்களை இந்த தர்காலையே வச்சு நிறைய பூஜைகள்லாம் பண்றாங்க பிரியன் இவருக்கும். அதன் மூலியமா பிரியன் இவருடைய சுண்டு வரல லைட்டா கீறி அவரோட ரத்தத்தை எடுத்து ஒரு துணியில ஏதோ எழுதுறாங்க. என்ன வார்த்தைலாம் தெரியல, ஏதோ எழுதி அதை அப்படியே மடிச்சு ஒரு தாயத்து மாதிரி இருக்கு அதுக்குள்ளயும் சுத்தி வைக்கிறாங்க. அதை வச்சு அந்த தாயத்தை இவரோட கையிலயும் கட்டி விடுறாங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் இந்த தர்கால எல்லாம் வெள்ளை கலர்ல ஒரு பவுடர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பவுடரை இவரு உடம்பு ஃபுல்லா தூவியும் விடுறாங்க. அப்படி தூவி விட்டதுக்கு அப்புறம் இப்படியே உங்க பையனை வீட்டுக்கும் கூட்டிட்டு போங்க. உங்க வீட்டு வாசல்ல வச்சு உங்க பையனுக்கு தலை முழுகிற மாதிரி தண்ணியும் ஊத்தி விடுங்க. தண்ணி ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் இவனை சாதாரணமாக குளிக்க வச்சு உங்கள் வீட்டுக்கும் கூப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த அப்படியே பண்ணுறாங்க. இருந்தாலும் பிரியன் இவருக்கும் ஒரு பயம் இருக்குது, மறுபடியும் அது வந்துட போகுது அப்படின்னு. அன்னைக்கு நைட்டும் பிரியன் இவரு சொல்ல போனால் அந்த உருவத்துக்காக தான் காத்துட்டு இருக்காரு, வந்து ஏதாச்சும் பண்ணிடுமோன்ற பயத்தில். ஆனால் அந்த சமயம் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல. அன்னைக்கு மட்டும் இல்லை, ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சேஃபாக தான் இருக்காரு. பட் இப்போவும் அந்த ஒரு பயம் அவருக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா லைஃப்ல நடந்த அந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த ஆன்மா வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அதை கோவிலே வச்சு அடைச்சி புதைச்சி வச்சுட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த பாய் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணல, அதை ஓட்டி தான் விட்டுருக்காரு. ஆனா அவர் கிளியரா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் அதால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு. ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த மோகினி இப்போ வெளில எங்கேயோ தான் சுத்திட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா என்னை தேடி வந்துருமா அப்படின்னு இப்பவும் பிரியன் ஒரு பயத்தோட தான் இந்த சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பிரியன் இவரோட லைஃப்லையும் இவங்க அம்மா லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு பார்த்த சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அது கூடவே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செட் பண்ணாதான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்